முக்கிய செய்தி. வக்ஃபு வாரியத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தவிர மற்ற அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார். டார்வின், வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு சிறப்பு அமர்வாக அமைக்கப்பட்டு அது விசாரணை மேற்கொண்டது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் தலைமை நீதிபதி கூறியது என்னவென்றால், இந்த வழக்குகள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட மாநில நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றங்களை விசாரிப்பதற்காக அனுப்பலாமா அல்லது தாங்களே விசாரிக்கலாமா உள்ளிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் அனைத்து மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறவர்கள் தங்களுடைய அந்த வாதத்தினுடைய சுருக்கத்தையும் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டரையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இதில் தொடர்பாக அந்த மேற்கொண்ட முடிவை எடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தான் முதலில் கபில் சிபல், மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் தன்னுடைய வாதத்தை மேற்கொண்டிருந்தார். அவர் வாதத்தை வைக்கும் போது இது ஒவ்வொரு மத பிரிவினருக்கும் அவர்களது விவகாரங்களை கையாளுவதற்கு அரசியலமைப்பு அதிகாரம் என்பது வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முஸ்லிம் மதத்தினரை சேர்ந்தவர்கள் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கென்ற வக்ஃபு வாரியம் என்பது இருக்கிறது. இதுவும் அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு வாரியம் தான். அவர்கள் அந்த வாரியத்தின் மூலமாக நிர்வகித்து வருகிறார்கள். எனவே அதில் அந்த மதக்குழுவினரை சார்ந்தவர் மட்டுமே நிர்வாகிகளாக இருக்க முடியும். ஆனால் அதை இப்ப தற்போது புதிய சட்டமானது மாற்றி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது ஒரு மதக்குழுவினுடைய பிற மதத்தினோடு தலையிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இது அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய மத சுதந்திரத்துக்கு எதிரானது என்று அவர் வாதத்தை வைத்திருந்தார். அதே போன்று வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சொத்தை வேண்டுமானாலும் வரி சொத்து என்று தெரிவிக்கலாம் என்று ஒரு மாயை இவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அவ்வாறு முடியாது. வக்ஃபு சொத்து என்பது தானமாக வழங்கக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கிறது. எந்த சொத்தையுமே வக்ஃபு சொத்தாக அறிவிப்பதற்கான எந்த ஒரு சட்ட விதிகளோ எதுவுமே இல்லை. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது முற்றிலுமாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். ஒரு மத நிறுவனங்களுக்கு அறக்கட்டளைக்கும் தனித்தனி அதிகாரங்கள் உள்ளன. எந்த ஒரு சட்டமும் அரசியல் சாசன பிரிவு 25 மற்றும் 26க்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அரசியல் சாசன பிரிவு 26 மீறிய செயலாக இருக்கக்கூடாது என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கான அந்த மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாகவும் அவர்களுக்கு அதை மதப்படி சுதந்திரமாக பின்பற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பிற மதங்களுக்கு இவ்வாறான கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையில் ஏன் இந்த இஸ்லாமிய மதத்திற்கு மட்டும் இவ்வாறு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது என்று ஒரு கேள்வியில் எழுப்பியிருந்தார். எனவே அரசியல் சாசனத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இதனை அடுத்து மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் சிங்வி வாதிடும் போது அவர் வக்ஃபு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் வக்ஃபுக்கென 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றது. அதை மொத்தமும் கையகப்படுத்தும் வகையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். நாடாளுமன்ற கட்டிடம் கூட வக்ஃபு சொத்து என்று ஒரு கட்டமைக்கப்பட்ட கதை என்று அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இவ்வாறு விதைகள் பல கட்டமைக்கப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதே போன்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வக்ஃபு சொத்து உருவாக்கப்பட்டதால் அதற்கான பத்திரத்தை காண்பிக்கும் நிலை என்பது உருவாகி இருக்கிறது. முந்தைய காலத்தில் வக்ஃபு சொத்து என்று இருக்கும்போது அது பத்திரம் இல்லாமல் பதிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எவ்வாறு தற்போது காண்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளை மத்திய அரசு முன்பாக வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை போன்ற அமைப்புகள், அதே போன்று திருப்பதி தேவசம் போர்டு உள்ளிட்டவர்களுக்கு பிற மதத்தினரை ஒரு மதக்குழுவினரை சார்ந்த ஒருவரை நிர்வாகிகளாக அந்த நிர்வாகத்தில் ஏற்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதே போன்று இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியருக்கு முழு அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நீதிமன்றத்தால் கூட மீண்டும் அந்த விவகாரத்தில் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது என்று இருக்கிறது. இது இவ்வாறு சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் இருந்தால் அதனை நீதிமன்றத்திற்கு தலையிட முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதே போன்று இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரமாக ஒரு மத பிரிவினர் அவர்களுக்கான சொத்துக்களை அல்லது நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அதை இது கட்டுப்படுத்துவதாக இல்லையா என்ற ஒரு கேள்வியை மத்திய அரசு நோக்கி வைத்திருந்தார்கள். மேலும் குறிப்பிட்ட அவர்கள் கூறியது என்னவென்றால், ஒரு இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையை இஸ்லாமியர்களை நியமிப்பீர்களா, இதை வெளிப்படையாக மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு
கேள்வியையும் மத்திய அரசை நோக்கி முன்வைத்திருந்தார்கள். மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரத்தில் முறையாக பராமரிப்பதற்கும் முறையாக நிர்வகிப்பதற்கும் ஏழை இஸ்லாமியர்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்குமான ஒரு அடிப்படையாகத்தான் இந்த வக்பாரிய சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை வைத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தினுடைய அனைத்து சாரத்தையும் அனைத்து சாரத்தையும் எதிர்க்கப் போவதில்லை என்பதையும் நீதிபதிகள் கண்டிப்பாக தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில் இந்த ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதாக முதலில் தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்றத்தால் வக்பு என்று அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு சொத்துக்களும் அது வக்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது அந்த சொத்து என்று சொத்தாகவே இருந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார்கள். வக்பு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சியர் ஒருவர் வக்பு அந்த சொத்தை அவர் அடையாளம் கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பணியை தொடரலாமே தவிர அவர் அதை வகைப்படுத்தி அறிவித்து ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது. அந்த உத்தரவு என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்திருந்தனர். மேலும் வக்பு வாரியம் மற்றும் அந்த கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் 2 எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ 2 உறுப்பினர்களை நியமிக்கலாம். அவர்கள் 4 ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை நியமிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதை ஏற்கிறோம். ஆனால் உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு உத்தரவாக இடைக்கால உத்தரவாக பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் ஒரு நெடிய வாதம் வைக்க வேண்டியதற்கு விளக்கமான வாதம் வைக்க வேண்டியது இருக்கிறது என்று மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கோரிக்கை வைத்திருந்தார். இதனை அடுத்து நாளை பிற்பகல் 2 மணி வரைக்கும் இந்த இடைக்கால அந்த உத்தரவு பிறப்பித்த அந்த உத்தரவு அனைத்தையும் நிறுத்தி வைப்பதாக தலைமை நீதிபதி அமர்வால் அவர்கள் தெரிவித்து வழக்கை நாளை பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி டார்வின்.